ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா குரூப் 2 குரூப் 4க்கான சிலபஸ். அதில் பெரியாரை பற்றின கவர்மெண்ட் மெட்டீரியல் பார்க்க போகிறோம். இப்போ சிலபஸ் இருக்கார் பெரியார். இவருடைய இயற்பெயர் ராமசாமி, ஊர் ஈரோடு, பெற்றோர் வெங்கடப்பர் சின்ன தாயம்மாள். காலம் வந்து பார்த்திங்கன்னா 17 செப்டம்பர் 1879 29/12/1923 வரைக்கும். இவருடைய பிறந்த நாள் செப்டம்பர் 17 தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சமூக நீதி நாளாக கொண்டாடுறோம், சோஷியல் ஜஸ்டிஸ் டே. இவருடைய சிறப்பு பெயர் ஈவேரா பெரியார் வைக்கம் வீரர். இவருடைய மனைவி வந்து பார்த்திங்கன்னா நாகம்மை. நமக்கு தெரியாத சில பாயிண்ட்ஸ் இருக்கும், பார்ப்போம். சிறப்புகள்: தமிழகத்தின் மிகப்பெரிய சிந்தனையாளர் பெரியார். 13 வயதில் திருமணம் செய்து கொண்டு 19 வயதில் இல்லற வாழ்வை துறந்தவர். இவர் வந்து 13 வயதிலே திருமணம் ஆகிடுது, 19 வயது இல்லற வாழ்வை துறந்தவர் பெரியார். 1919 காங்கிரஸில் இணைந்தார். 1919 காங்கிரஸில் ஜாயின் ஆகிறாரு. 1921 காங்கிரஸின் நிர்வாகியாகவும் 1923 மாநில காங்கிரஸின் தலைவராகவும் இருந்தார். இவர் எப்போ காங்கிரஸில் ஜாயின் ஆகிறாருன்னா 1919 காங்கிரஸில் நிர்வாகியாக 1921 ஆகிறார். 1923 மாநில காங்கிரஸின் தலைவராக இருக்கிறார். யார் எதை சொன்னாலும் அதனை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று தற்சிந்தனையுடன் இருந்தவர் பெரியார். சாதி மத ஏற்றத்தாழ்வுகளை அகற்ற பகுத்தறிவாளர் சங்கத்தை நிறுவியவர். பகுத்தறிவாளர் சங்கத்தை நிறுவிய யாருன்னு கேட்டாங்கன்னா அவர் பெரியார். இது எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா சாதி மத ஏற்றத்தாழ்வுகளை அகற்றுவதற்காக பகுத்தறிவாளர் சங்கம் என்ற ஒரு சங்கத்தை நிறுவிப்பார் பெரியார். சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயம் வளர்ச்சி அடையாது. இது வந்து சொன்னது யாருன்னா பாரதிதாசன். சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாதுன்னு சொன்னது யாருன்னா பாரதிதாசன். பெரியார்னு போற்றக்கூடாது. கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டார். ஓகே, இதற்காக தன் தோப்பில் இருந்த தென்னை மரங்களை வெட்டி சாய்த்தவர். கள்ளுக்கடை மறியலுக்காக அவர் தோப்பில் இருந்த தென்னை மரங்களை வெட்டி சாய்த்தவர் பெரியார். கதர் அணிய வேண்டும் என்று பரப்புரை செய்தார். அது மட்டுமின்றி தன் தோளில் கதர் துணிகளை சுமந்து விற்றவர். கதர் துணிகளை இவரே விற்கிறார். பிறப்பால் வரும் கீழ் சாதி மேல் சாதி என்னும் வேறுபாடுகளை அகற்றி மக்கள் அனைவரும் மனித சாதி என்ற ஓரினமாக வாழ வேண்டும் என்றவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அதுவும் பெரியார் அவர்கள். சிறு குழந்தையையும் வாங்க போக என்று மரியாதையுடன் அழைத்து பேசும் நற்பண்புடையவர் பெரியார். கேரளாவில் வைக்கம் என்ற ஊரில் ஆலய நுழைவு போராட்டம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1924 நடக்குது. வைக்கம் என்ற ஊரில் ஆலய நுழைவு போராட்டம் நடத்தியதால் வைக்கம் வீரர் என அழைக்கப்பட்டவர். ஆலய நுழைவு போராட்டம் வைக்கம் எங்கே பார்த்தீங்கன்னா கேரளாவில் எப்போனா 1924. சாதி வேற்றுமை தீண்டாமை கொடுமைகள் அகல எல்லாருக்கும் கல்வி தேவை, எல்லாருக்கும் கல்வி கற்க வேண்டும் என்று கூறியவர் பெரியார். காங்கிரசுடைய நிதியுதவியுடன் சேரன்மாதேவியில் நடைபெற்று வந்த குருகுல பள்ளியில் பார்வையிட்டார். அந்த குருகுலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குருகுலத்தில் ஜாதி பாகுபாடு பார்ப்பாங்க. அந்த குருகுலத்தில் அதை பார்த்தவர் பெரியார். அதை பார்வையிட்ட பெரியார் அத்திட்டத்தை கண்டித்ததோடு தனது பதவியையும் ராஜினாமா செய்தார். காங்கிரஸோட நிதி உதவியோட வி சுப்பிரமணியனார் என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா சேரன்மாதேவியில் ஒரு குருகுல பள்ளியை நிறுவிப்பாங்க. அந்த பள்ளியில் வந்து சாதி பாகுபாடு இருக்கும். அதனை எதிர்ப்பார் பெரியார். அதுக்காக அவரோட பதவியையும் ராஜினாமா பண்ணியிருப்பார். 1925 சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். பெரியார் பல நாடுகளுக்கு சென்று சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 14 அம்ச சோசியலிச அறிக்கைகளை வெளியிடுறாரு. பெரியாருக்கு வந்து சென்னை நடைபெற்ற பெண்கள் மாநாட்டில் தான் இவருக்கு பெரியார் என்ற பட்டத்தை கொடுத்துருப்பாங்க. ஈவேராவுக்கு பெரியார் பட்டம் கொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தர்மம்பாள் அல்லது தாய்மார்கள். நீலாம்பிகின்னு இருக்கும், பட் இது தர்மம்பாள் போட்டிருக்காங்க. 1970 ஐநா சபையில் யுனெஸ்கோ விருது பெற்றார். யுனெஸ்கோ விருது 1970, அதாவது யுனெஸ்கோ என்ற மன்றம் கொடுத்த விருது தான் இது. 1970 1978 இவரின் உருவம் கொண்ட அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது. அஞ்சல் தலை எப்போ வெளியிடுறாங்கன்னா 1978 அஞ்சல் தலை வெளியிடுறாங்க.
1925 காங்கிரஸில் இருந்து விலகி 1925 சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். இதன் கொள்கையை பரப்ப 1925 குடியரசு என்ற இதழையும் 1928 புரட்சி என்ற ஆங்கில இதழையும் துவங்குறாரு. 1925 குடியரசு, 1928 புரட்சி. இந்த புரட்சி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர். மனிதர்களையும் மனிதர்களாக மதிக்க வேண்டும், அதுபோல மனிதர்களின் சரிபாதியாக உள்ள பெண்களையும் மதித்தல் வேண்டும் என்று கூறியவர் யாரும் பார்த்தீங்கன்னா பெரியார். பெண்களுக்கு நகையோ அழகான உடையோ முக்கியமில்லை, அறிவும் சுயமரியாதையும் மிக முக்கியம் என்று கூறியவர் பெரியார். பெண்கள் மற்போர், குத்துச்சண்டை முதலிய விளையாட்டுகளையும் அரசு பணி, இராணுவம், காவல்துறை போன்றவற்றில் சேர்தல் வேண்டும் என்றவர் பெரியார். திருநெல்வேலி மாவட்டம் சேரன்மாதேவி நடைபெற்று வந்த பிராமணர்களுக்கான தனி உணவிட முறையை ஒழிக்க பாடுபட்டார். 1930 தேவதாசி முறை ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வர முத்துலட்சுமி ரெட்டியுடன் சேர்ந்து பாடுபட்டவர் பெரியார். ஒரு நாட்டில் பிறந்த மக்களுக்கு இருக்க வேண்டிய தலையாய பற்று மொழி பற்று. இது இல்லாரிடத்து நாட்டுப்பற்றும் இராது. தேசம் என்பது மொழியை அடிப்படையாக கொண்டு இயங்குவது என்றவர் பெரியார். இந்த கோட் கொடுத்து யார் சொன்னதுன்னு கேட்பாங்க. தொண்டு செய்த பழுத்த பலம் தூயதாடி மார்பிலும் என்று பெரியாரை பாரதிதாசன் போற்றினார். பெரியார் பெண் விடுதலை சிந்தனைகள் 2. அவை என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 அடிப்படை தேவைகள் அகற்றப்பட வேண்டியவை. இந்த அடிப்படை தேவைகள் என்னன்னா, பெண் கல்வி, பெண்ணுரிமை, சொத்துரிமை, அரசு பணியெல்லாம் அடிப்படை தேவைகள். அகற்றப்பட வேண்டியவை எதுனா குழந்தை திருமணம், மனக்கொடை, கைமை வாழ்வு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அகற்றப்பட வேண்டியவை. ஆணுக்கு பெண் இழைப்பில்லை என்று சிந்தித்தவர் பெரியார். தனது 95வது அகவையில் நற்சிந்தனைகளை எடுத்து கூறியவர் பெரியார். நாட்டிலுள்ள கேடுகளில் எல்லாம் பெருங்கேடு பெண்களை பகுத்தறிவற்ற சீவன்களாய் வைத்திருக்கும் கொடுமை. வழிநிலை ஒழிக்கப்பட வேண்டும் என்றவர் பெரியார். அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருப்பது, எனவே புதியனவற்றை ஏற்றல் வேண்டும். இவருடைய வாழ்நாளில் பார்த்தீங்கன்னா 8600 நாள் 13,12,000 கிலோமீட்டர் தொலைவு நடைப்பயணம் செய்து 10,700 கூட்டங்களில் 21,400 மணி நேரம் மக்களுக்கு உரையாற்றியவர். மொத்தம் 8600 நாள் 13,12,000 கிலோமீட்டர் நடைப்பயணம், 10,700 கூட்டம், 21,400 மணி நேரம் மக்களுக்காக உரையாற்றியவர். பெண்ணடிமை காரணங்களுள் தலையாய காரணம் சொத்துரிமை இல்லாமை என கூறியவர் பெரியார். தமிழகத்தில் இன்று பரவியுள்ள கொடுமைகள் ஒன்று மனக்குடை என்று சொன்னரும் பெரியார். பெரியார் குழந்தை திருமணத்தை சிற்றில் சிதைத்து விளையாடும் பருவத்தில் பெற்றோர் செய்த வேதனை விளையாட்டு என்றார். பெரியார் குழந்தை திருமணத்தை பார்த்தீங்கன்னா சிற்றில் சிதைத்து விளையாடும் பருவத்தில் பெற்றோர் செய்த வேதனை விளையாட்டு தான் இந்த குழந்தை திருமணம் சொல்லிட்டு பெரியார் சொல்றாரு. 1930 தேவதாசி ஒழிப்பு சட்டம். தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வர வேண்டும் என்றவர். இது மனக்கோடைக்கு எதிராக சொல்லியிருப்பார். ஒழுக்கம் என்பது கற்பென்பதும் பெண்களுக்கு மட்டும் என்றில்லாமல் ஆண் பெண் இருபாலருக்கும் பொதுவானதாகும் என்று கூறியவர் பெரியார். இதில் பெரியாரை பற்றின சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் முடிஞ்சிருக்கும். தேங்க்யூ.